Hi friends, how are you? Hope you all fine. And இன்னைக்கு நான் என்ன பேச போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா டேலண்ட்டில் ரெண்டு விதமான டேலண்ட் இருக்குது. என்ன அப்படின்னாக்கா பார்ன் வித் டேலண்ட் சொல்லுவோம். பார்ன் வித் டேலண்ட் அண்ட் ஸ்கில்டு டேலண்ட். பார்ன் வித் டேலண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா அவங்களுக்கு அவங்களுடைய டேலண்ட் பிறப்பிலிருந்தே அந்த டேலண்ட் அவங்கள்ட்ட இருக்கும். அவங்க அந்த சின்ன வயசுலேருந்தே அந்த டேலண்ட் அவங்களுக்குள்ள நேச்சுரலாக உருவாகிற ஒரு டேலண்ட். இன்னொன்று ஸ்கில்டு டேலண்ட் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு ஸ்கில்லை நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி அதில் மாஸ்டர் ஆகி அதில் டேலண்ட் ஆகிறது தான். இப்போ ரெண்டு உதாரணம் என்ன அப்படின்னாக்கா, இப்போ நம்ம இளையராஜா சார் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா அவர் எந்த ஒரு கர்நாடக சங்கீதமோ எதுவுமே கற்றுக்கல. ஆனால் அவருடைய ரிசர்ச்சை இப்போ கர்நாடக சங்கீதத்தில் அவருடைய பாடல்களை கர்நாடக சங்கீதத்தில் பாடமாகவே வச்சுருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இன்னும் ஒரு சாரார் பார்த்தீங்க அப்படின்னாக்கா கர்நாடக சங்கீதம் முறையாக கற்றுக்கிட்டு மியூசிக்கில் டேலண்டட் பர்சனாக மாறுறாங்க. ஓகேங்களா? இதுதான் ரெண்டு வகையான டேலண்ட். இதில் நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு எதை எடுத்துக்கலாம், சரி உதாரணமாக பாடுறதே எடுத்துக்கோங்களேன். உங்களுக்கு பாடணுன்ற ஆசை இருக்கும். பட் நம்மளால் அவங்க அளவுக்கு நம்மளால் பாட முடியாது அப்படின்ற ஒரு ட்ராபேக், ஒரு ஃபியர் உங்களுக்குள்ளே இருக்கும். ரைட்டுங்களா? இப்போ நீங்கள் யாரை பார்த்து அந்த மாதிரி நினைக்கிறீங்க அப்படின்னாக்கா, ஒன்று ஸ்கில்டு பர்சனாக இருப்பாங்க அவங்க, இல்லைன்னா அவங்களுடைய நேச்சுரல் டேலண்ட்டாக இருக்கும் அது. ஓகேங்களா? ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னாக்கா, உங்களுக்கு ஒரு ஸ்கில்லை கற்றுக்கணும்னு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா அது நேச்சுரல் டேலண்ட்டாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதை நீங்கள் ஒரு ஸ்கில்லாக ஒரு ப்ராக்டிஸாக எடுத்து பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுடைய விருப்பம் ஒரு ஸ்கில்லாக மாறும். அதில் நீங்கள் மாஸ்டராக மாற முடியும். அந்த ஸ்கில்லை நீங்கள் நினச்சதை அச்சீவ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அடுத்தவங்களுக்கு இருக்கிற டேலண்ட், மற்றவங்களுக்கு இருக்கிற டேலண்ட் நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்ற அந்த எண்ணம் உங்களுக்கு தேவையே கிடையாது. எதையுமே கற்றுக்கலாங்க. ட்ராயிங் ஆகட்டும், சிங்கிங் ஆகட்டும், ரைட்டிங் ஆகட்டும், ஸ்பீக்கிங் ஆகட்டும், இன்னும் எவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்குது நமக்கு. எதை வேணாலும் நம்மளால் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? அந்த பார்ன் வித் டேலண்ட்டாக இருக்கிறவங்க மட்டும்தான் அதை கற்றுக்க முடியும்னு கிடையாது. நாம் அதை ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஒரு கோச்சாக எடுத்து அதை நாம் அந்த ஸ்கில்லில் நம்ம மாஸ்டராகவும் மாற முடியும் நாம். ஓகேங்களா? இஃப் யூ ஹாவ் எனி விஷஸ் ஆர் எனி டிசையர்ஸ் ஃபார் எனி ஸ்கில்ஸ், ப்ளீஸ் ப்ராக்டிஸ் இட். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு அது தானாகவே வந்துடும். இப்போது நான் என்னோடய லைஃப்பில் நான் பார்த்த சம்பவம் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருக்கலாம். ஒரு 6 வயசு பையன், அவன் மெஷினில் புது டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணி அவன் ஒரு ஃபேஷன் ஷோவே நடத்தியிருக்கிறான். அவன் 4 வயசில் தைக்க ஆரம்பித்தானுங்களாம். நம்ப முடியுதுங்களா உங்களுக்கு? அவனுடைய ஸ்கில் அது, அவனுடைய பார்ன் வித் டேலண்ட் அது. அவன் பேர் கூட கவ்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டுங்களா? 4 வயசில் அவன் மெஷினில் தைக்க ஆரம்பித்தான். அவனுக்காக அவங்க வீட்டில் அந்த எப்படி அவன் ஸ்கில்லை கண்டுபிடிச்சாங்கன்னு தெரியல. பட் 4 வயசில் தைக்க ஆரம்பித்தவன் 6 வயசில் ஃபேஷன் ஷோ நடத்திருக்கிறான். அப்போது அது அவனுடைய பார்ன் வித் டேலண்ட். ஆனால் நம்மளில் சில பேர் என்ன பண்ணுவோம், நானே சொல்கிறேனே, நான் எத்தனை வயசில் கற்றுக்கிட்டு 20 வயசில் தான் நான் டைலரிங்கை நான் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமேலுக்கு தான் நான் தைக்க ஆரம்பித்தேன். ஸோ ஸ்கில்ஸோ டேலண்ட்டோ நீங்கள் யார் கூடயும் கம்பேர் பண்ணாதீங்க. உங்கள்கிட்ட ஒரு ஸ்கில் இருக்குதா, நீங்கள் அதுக்கான விருப்பம் உங்கள்கிட்ட இருக்குதா, அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ப்ராக்டிஸ் பண்ணி அதை ஒரு ஸ்கில்லாக மாற்றுங்க. உங்களுடைய டேலண்ட்டை, உங்களுடைய விருப்பத்தை நீங்கள் அதில் காமிங்க. ஓகேங்களா? ஆல் தி பெஸ்ட்.